நீலாம் ஒரு பொம்பளையான்னு கேட்டிருக்காங்க. என் பேர் ஆண்டிச்சி, ஆண்டிச்சி. அப்பா பேர் கந்தன். அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து இளநியா வரந்தேன். 15 வயசுலேயே இதை பழகிட்டேன். எனக்கு இந்த இளநீ வந்து பிடிச்சிருக்கு. ஆளுக வந்தாத்தான் வெட்டுவோம், இல்லைனா உட்காந்துக்குருவோம். முதல் போகாமல் இருக்கிற வியாபாரம் வந்து இளநீ ஒன்று தான். இதை நான் இன்னைக்கெல்லாம் நாளைக்கு விற்றுக்கலாம், நாளைக்கெல்லாம் நாளாண்டைக்கு விற்றுக்கலாம். அப்புறம் எங்கள் பையன், பெரிய பையன் இறந்த பின்னாடி நான் வீட்டில் ரொம்ப முடியாமல் 2 வருஷம் மண்டலம் இருந்திருக்கேன். அண்ணன் இருக்கிறனால தங்கச்சியை விட்டுறக்கூடாதுன்னு கூட்டிகிட்டு வந்து இங்கே இந்த வண்டி வாங்கி கொடுத்து இன்னொரு தங்கச்சி எனக்கு துணைக்கி வச்சு இங்கே நான் உட்கார வச்சாரு. ஐயோ, நான் என் பிள்ளைன்னு கத்திருக்கேன். ஒரு டயத்தில் டீ கடைக்காரங்களாம் என்னை திட்டிருக்கேன், நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு கேட்டிருக்காங்க. இளநீ கேட்பாங்க, அழுதுட்டு இருப்பேன். வாளியில் தண்ணியை வந்து மொத்த கழுவிட்டு இளநீ வெட்டிட்டு, உங்களுக்கு தேங்காய் உடச்சி தேங்காய் இருந்தால் அருவாள் எடுக்கணும். ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்படி எடுக்கல அந்த அருவா முனி இங்கே வந்துருச்சுன்னா உள்ளே போயிடும். இதை 2ஆக உடைக்கணும்னா கைக்கு இப்படி வந்துடும். நமக்கு வந்து என்னன்னா, நம்ம உழைக்கணும், நிற்கணும். நம்ம நினச்சி நின்று எந்த உழைப்பாக இருந்தாலும் சௌகரியமாக நின்று அதை வெற்றியாக செஞ்சு உழைச்சி நம்மளும் சாப்பிடணும். நம்ம 4 பேர்த்துக்கு நன்மையாக இருக்கும். நம்மளால் 4 பேர் உழைக்கும். இந்த தொழிலை விடக்கூடாது அப்படின்னு உறுதி எடுத்துட்டோம்னா லாஸ்ட் வரைக்கும் வெற்றி தான்.